வாக்குப்பதிவு நிறைவடைந்து வாக்குப்பதிவு செய்யப்பட்ட எந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூமிற்கு எடுத்து செல்லப்படக்கூடிய பணி தொடங்கி இருக்கிறது. செய்தியாளர் பிரகாஷ் சென்னையிலிருந்து இணைகிறார். பிரகாஷ், இப்போ நீங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறதா? இந்த எந்திரங்கள் கொண்டு செல்லப்படக்கூடிய வழிமுறை என்ன? பாதுகாப்புக்கு யாரெல்லாம் போவாங்க? விவரங்கள் என்ன? மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிந்தாதிரிப்பட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் தான் நம்ம இருக்கோம். இங்கே காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு 6 மணிக்கு சரியாக முடிவடைந்திருக்கிறது. பெரும்பாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கிறது. தற்போது இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாம் வாக்குச்சாவடி முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு அது முறையாக அந்த பெட்டிகள் எல்லாம் பாதுகாப்பாக பூட்டி அந்த வாகனத்தில் ஏற்றி அனுப்பி வைக்கக்கூடிய அந்த பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாக்குச்சாவடி அலுவலர்கள் அதற்கான அந்த பணிகளை வாக்குச்சாவடி முகவர்கள் முன்னிலையில் மேற்கொண்டு வராங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் காலையில் 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு 6 மணிக்கு பெரும்பாலான இடங்களில் நிறைவு பெற்றிருக்கிறது. சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கின்றன. அதில் இந்த வாக்குப்பதிவு ஆனது சுமூகமாகவே நடைபெற்று வருகிறது. ஓரிரு இடங்களில் சென்னை பெரம்பூர், அதே போல் லயோலா கல்லூரி, வலசரவாகத்தில் ஒரு சில இடங்களில் வாக்குச்சாவடி மையத்தில் சில வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறையாக பணி செய்யவில்லை என்ற அந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. ஓரிரு இடங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது. அதே போல் வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர்கள் இல்லை என்று ஒரு சில வாக்குச்சாவடிகளில் இந்த பிரச்சனைகளானது இருந்து வந்த நிலையில் அந்த பிரச்சனைலாம் தீர்க்கப்பட்டு தற்போது இந்த வாக்குப்பதிவானது 6 மணி வரைக்கும் நிறைவு பெற்றிருக்கிறது. முக்கியமான பிரச்சனை என்று சொல்ல வேண்டுமென்றால் அந்த பல்லவன் சாலையில் இருக்கக்கூடிய அந்த கேந்திர வித்யாலயா பள்ளியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் கார்த்திகேயன் சில தர்ணா போராட்டம் நடத்தியது பரபரப்பாக பேசப்பட்டது. இது போன்ற ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் பெரும்பாலும் சென்னை நகரில் எந்த விதமான மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் சுமூகமாகவே இந்த வாக்குப்பதிவானது நிறைவு பெற்றிருக்கிறது. 6 மணிக்கு முன்னதாக வரக்கூடியவர்களுக்கு முறையாக டோக்கன்கள் வழங்கப்பட்டு அவர்களும் வாக்களிப்பதற்கு அவர்கள் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. சில இடங்களில் 6 மணிக்கு முன்னதாகவே வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறையாக சீல் வைக்கப்பட்டு அது வாக்கு எண்ணக்கூடிய அந்த மையங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அந்த பணிகளில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் அதுக்கான அந்த காட்சிகளை நமக்கு வழங்கி வருகிறார். இங்கே மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாமே சீல் வைக்கப்பட்டு லயோலா கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அங்குதான் அந்த வாக்கு எண்ணக்கூடிய மையமானது மத்திய சென்னை தொகுதிக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தென்சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்திலும், அதே போல வடசென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராணிமேரி கல்லூரியில் வாக்கு எண்ணக்கூடிய வாக்கு எண்ண மையங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த இயந்திரங்கள் எல்லாம் சம்பந்தப்பட்ட வாக்கு எண்ணக்கூடிய அந்த மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. உரிய போலீஸ் பாதுகாப்போடு இந்த வாக்கு எண்ணக்கூடிய மையங்களுக்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களானது கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அடுத்த 45 நாட்களுக்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறையாக பாதுகாப்பாக வைக்கப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.